குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அப்ப அப்துல்லா ரொம்ப லெத்தியா இருக்குமே, வேண்டாமா ஏஆர் ரஹ்மான் வைங்க என்ன இன்சூரன்ஸ் சொல்லிட்டீங்க. அவன் சொல்லும் போது என்ன சொன்னேன்னா, அவங்க வந்து ஏஆருக்கு என்ன அர்த்தம்னு அவங்க ஒண்ணு கேட்டாங்க. ஏஆருக்கு என்ன அர்த்தம்னாங்க. அது ஜோதிட, அது வந்து அந்த பையனை உருவாக்கணுங்கிறதுல அவங்க மனசுல அந்த அந்த ஒரு அந்த பூரிப்பை பார்த்தேன். பூரிப்பு பார்க்கிற போது அதே நேரத்தில் அவங்க அந்த கவலையும் பார்த்தேன். இசை அமைச்சிட்டார் இந்த படத்துக்கு, ரோஜா படத்துக்கு. அந்த தாய் உள்ள எவ்வளவு உயர்ந்ததுங்கிறது சொல்ல வரேன். ஒரு மறுபடி பையனை கூட்டிக்கிட்டு ஒரு தட்டு நிறைய பழங்கள் சரி எல்லாம் வச்சு கூட்டிட்டு வந்து என்கிட்ட பையனை ஆசீர்வாதம் வாங்கி கேட்டாங்க. இப்போ நினைச்சா கூட எனக்கு அவங்களை நினைச்சா கண்ணில் தண்ணி வரும். இந்த அளவுக்கு ஒரு அம்மாவா. நீங்க தான் வந்து திலீப்ங்கிற இளைஞனுக்கு ஏஆர் ரஹ்மான் பேரை சூட்டினது. அது நடந்து 30 வருஷம் ஆயிடுச்சு. ரோஜா படம் வந்து ஆல்மோஸ்ட் 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ரஹ்மானுடைய அம்மா வந்து உங்கள்கிட்ட முதல்ல வந்தது அந்த சம்பவத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்களேன். கஸ்தூரி அவங்க பேரு. சரி. கஸ்தூரி அம்மா வந்து பால சரஸ்வதியை அவங்க 2வது பொண்ணு. பால சரஸ்வதி பொண்ணோட கல்யாணத்துக்காக வந்தாங்க. அது கல்யாண ஜாதகம் தான் பார்த்துட்டு போது என்கிட்ட கேட்டாங்க, இது மாதிரி பையனுக்கு ஒரு பேர் வேணும்னாங்க. எதுக்குங்கன்னு பார்த்தேன். அவங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்தேன். அவர் பிறந்த டேட் ஆஃப் பர்த் அவங்க சொன்ன காலையிலேயே பிறந்திருக்காரு. அவர் டேட் ஆஃப் பர்த்லாம் போட்டு பார்த்தேன். விசாக நட்சத்திரம் துளாராசியில் பிறந்திருக்காரு ரஹ்மான். ஆமாம். அப்போ அந்த ஜாதக கிரக நிலைகள் எல்லாம் இப்போ நம்ம வலுவாகவே இருக்கு. பார்த்தேன். அம்மா ஜாதகத்தை பார்க்குறோம். எதை பார்க்குறோங்க, அந்த பையனுக்கு பேர் வைக்கிறோம்னா அம்மா ஜாதகம், அவரோட 2 சிஸ்டர் ஜாதகம் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்குற போது அவருக்கு ஒரு பேர் வச்சோம். அந்த பேர் அரவுதன் காலகற்றி அரண்கை மிருகம் போட்டு அவடியெல்லாம் உன்னை போற்றும் மலர்நாமம் ஒன்று. இதுதான் பாட்டு. அரவுன்னா ராகு, ராகுக்கு கால் எடுத்துட்டா ரகு ரகு அந்த மாதிரி ஒரு பாடல்ல வச்சு எடுத்து அந்த பேர் வச்சு. நீங்க சொல்ல ஒரு சித்தர் பாட்டை அப்பாவே எனக்கு சொல்லி கொடுத்தது 9 கிரகத்துக்கும். சரி. அப்போ அந்த பாட்டு பேர் வைக்கிற போது ஏஆர் ரஹ்மான்ங்கிறத பேர் சொன்னேன். அப்துல் ரஹ்மான் நான் வைக்கணும். அப்போ அப்துல்லா ரொம்ப லெத்தியா இருக்குமே, வேண்டாமா ஏஆர் ரஹ்மான் வைங்க என்ன இன்சூரன்ஸ் சொல்லிட்டீங்க. அவன் சொல்லும் போது என்ன சொன்னேன்னா, ஏஆர் ரஹ்மான்னு கூப்பிட்டா தான் வேலை செய்யும். நீங்க எப்படி இன்சியலே வந்து ஒரு அனுமானத்துல கரெக்டா சொன்னீங்க. ஜாதகம், அந்த ஜாதகப்படி இந்த எழுத்தை முன்னாடி போட்டா வேலை செய்யும். இப்ப அப்பாங்கிறவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா சண்டை போடுவாங்க. இல்ல சார், இந்த கான்செப்ட்லாம் ஹிந்துஸ்க்கு அவர் முஸ்லீம் பேர் வைக்க சொல்றாரு. அப்ப இந்து கான்செப்ட் எப்படி முஸ்லீம் பேர் வச்சீங்க? ஆரம்ப காலம் எதுங்க, முஸ்லீம்ங்கிறது ஆரம்பம் இல்லையே. இல்லையே, ஆரம்பம் இந்து கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட்ல இருக்கிற எழுத்த நம்ம மாடிஃபை பண்ணி அந்த பேரை மாத்துறோம். சோ ரஹ்மான்ங்கிறது ஒரு ஒரு இந்து பேர் தான். இந்து பேரு, ஒரு தெய்வத்து பேரு, ஒரு அவதார பேரு, ஒரு அரசரோட பேரு, ஒரு ஆன்மீகத்தின் சிகரத்தோட பேரு. அந்த பேர்ல இருந்து தான் நீங்க டிரைவ் பண்றீங்க. ஆமா, அந்த பேர்ல இருந்து தான் சொல்ல. அதுல அந்த பேர்ல வச்சாதான் சக்கரவர்த்தி திருமகனா வாழ முடியும். ஒரு பேர் வந்து இன்னைக்கு வரைக்கும் வச்சனால இருந்து அதே மாதிரி படத்துக்கு அவங்க அம்மா மேல இருக்க ஒரு அளவு கடந்த அதுல இன்சூரன்ஸ் சொல்லிட்டீங்க. ஏஆர் ரஹ்மான்னு வைங்க, பையன் அமோகமா வருவாரு, நீங்க பயப்படவே வேண்டாம். அது வரைக்கும் அதை பத்தி கவலையே படாதீங்க, தைரியமா இருங்க. அவங்க வந்து ஏஆருக்கு என்ன அர்த்தம்னு அவங்க ஒண்ணு கேட்டாங்க. ஏஆருக்கு என்ன அர்த்தம்னாங்க. அது ஜோதிட ரகசியமா நான் சொல்லக்கூடாது. நீங்க யாராவது 4 பேர் கேட்டாங்கன்னா இந்த ஏஆருக்கு என்ன ரகசியம்னு சொல்லிட்டீங்கன்னா இவருக்கு அந்த பலன் பலிக்காது. சில ரகசியங்கள் இருக்கு எழுத்துல. ஆனா அவங்க என்னமோ அல்லா ரக்கான்னு சொல்றாங்களே. அது அல்லா ரக்கான்ங்கிற ரகமான் தமிழா போட்டுக்கிட்டு இருந்த ஒரு மியூசிக் டைரக்டர் இல்ல, அவங்க அப்பா ஜாகிர் ஹுசைன் அப்பா. ஆமாங்க, இவரோட அப்பா இல்ல. அது வேற. அது எனக்கு தெரியாது, அப்புறமே தான் எல்லாம் சொன்னாங்க. அதை பத்தி வேண்டாம். ஏஆருங்கிற பேர் நான் வச்சது, அந்த இன்சியல் நான் வச்சது, ஏஆர் ரஹ்மான்ங்கிறது நான் வச்சது. அவங்க அம்மா மேல எனக்கு பிரியமா ஒரு வார்த்தை சொன்னீங்க. இப்ப அவங்க அம்மா மேல எனக்கு அவங்க கேட்ட முறை, ஒரு விஷயத்தை ஒருத்தர் கேட்கும்போது சாம்பத்திய லட்சணப்படி அவங்க முகபாவனை இருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த பையனை உருவாக்கணுங்கிறதுல அவங்க மனசுல அந்த அந்த ஒரு அந்த பூரிப்பை பார்த்தேன். பூரிப்பு பார்க்குற போது அதே நேரத்தில் அவங்க அந்த கவலையும் பார்த்தேன். 2 பொண்ணு பையன், இந்த ஒரு பையன் தான் எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு அந்த பயத்தில் கேட்டாங்கிறதையும் பார்த்தேன். அப்போ பார்த்துட்டு அந்த பேர் வச்சு கொடுத்தேன். அந்த பேர் வச்சு கொடுத்தோன்னே அவங்க ரொம்ப சந்தோஷம், ரொம்ப இதா நன்றி. அதுக்கு பிறகு அவங்களை எனக்கு எப்படி ரஹ்மான் வந்தாரு அன்னைக்கு அப்புறமே தான் வந்தாரு. அப்புறம் எப்போ வந்தாரு வர சொல்றேன். முதல்ல வந்து அந்த அம்மா தான் வந்தாங்க, அவங்க சிஸ்டர் வந்தாங்க. வந்து போன பிறகு நீங்க நடந்த பிறகு சொல்லுங்க அப்படின்னு. அதே மாதிரி போன பிறகு அந்த பேரை சொல்லி அந்த இசை அமைச்சிட்டார் இந்த படத்துக்கு, ரோஜா படத்துக்கு. அந்த தாய் உள்ள எவ்வளவு உயர்ந்ததுங்கிறது சொல்ல வரேன். ஒரு டேப் ரெக்கார்டு
ஒரு டேப் ரெக்கார்டு எடுத்துக்கிட்டு அந்த கேசட் எடுத்துக்கிட்டு வந்து எனக்கு முன்னாடி போட்டு அந்த பாட்டை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க. ரோஜா பாட்டு பாட்டு சின்ன சின்ன ஆசையை. அப்போ நம்ம தொழிலில் வந்து இந்த ஜோதிட கலையிலையோ நடிப்பிலையோ கலைகள் எப்படின்னாங்க காசுக்கு செய்யறதல்ல, அந்த கலையை வந்து படிச்சதுங்கிற சந்தோஷம் தான் நமக்கு பெருசு. சரி. அந்த அப்பவே எனக்கு மனசுல ரொம்ப இன்னும் கவலைப்படாதீங்க, பையன் வந்து ஒரு காலத்துலையும் குறைய மாட்டாருங்க. அதே மாதிரி அந்த கேசட்டை கொடுத்து நீங்கள் ஆசீர்வாதம் அந்த டேப் ரெக்கார்டோட அந்த கேசட்டை ஆசீர்வாதம் இந்த பாட்டை என்கிட்ட போட்டு காட்டிட்டு போய் தான் ரிலீஸ் பண்ணாங்க. பாட்டை ரிலீஸ் பண்ணதை கொடுக்கணும், நீங்கள் பார்த்து நீங்கள் ஆசீர்வாதம் பண்ண பிறகு தான் கொடுக்கணும் இருக்கிறேன்னு சொல்லியே தான் கேட்டாங்க. சரி. எல்லாத்துக்கும் பகவான் சாட்சி இருக்கார், மனுஷன் வைக்க முடியாது, ஆண்டவர் சாட்சி இருக்காருல்ல. அப்போ அதே மாதிரி போனாங்க. போயிட்டு மறுபடியும் பையனை கூட்டிக்கிட்டு ஒரு தட்டு நிறைய பழங்கள் சரி எல்லாம் வச்சு கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட பையனை ஆசீர்வாதம் வாங்கி கேட்டாங்க. அதே மாதிரி அவர் ஏஆர் ரஹ்மானும் என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டார், முறைப்படி ஆசீர்வாதம் வாங்கிட்டார். நானும் பண்ண பிறகு அவருக்கு அவர் என் கையை பிடிச்சி அவர் கையால் ஒரு பிரேஸ்லெட் போட்டு விட்டாரு. ரஹ்மான் போட்டு விட்டாரு. அவங்க அம்மா முன்னால அவர் கையால் போட்டு விட்டாரு. அப்போ அந்த அம்மா வந்து நல்லவங்க, அவங்க உயர்ந்த மனசு எவ்வளவுங்கிறதுக்கு இதுக்கு விட என்ன அர்த்தம் வேணுங்க. அதனால அந்த அம்மா முகத்தை பார்த்தோன்னே அவங்க பிரேஸ்லெட் போடுவாங்கலாம் நான் பேர் வைக்கல. அன்னைக்கு சூழ்நிலையில அவங்க கிட்ட நான் எதுவும் கேட்டுக்கல. ஆனா அவங்க வந்து அந்த தாய் உள்ள நடந்ததை வந்து சொல்லி பையனையும் கூட்டியாந்து ஆசீர்வாதம் வாங்கி ஒரு பிரேஸ்லெட் போட்டாங்கன்னா, அப்போ அவங்க அவர் கையாலையும் போட சொன்னாங்க, அவரையும் வந்து முறைப்படி ஆசீர்வாதம் வாங்கி சொன்னாங்கன்னா அந்த தாய் உள்ளத்தை என்னன்னு சொல்லுதுங்க. ரஹ்மான் ஒன்றும் பேசல. இல்லை, சாதாரணமா பேசுறது தான். அவங்க அம்மா கூட பேச மாட்டாரு. அவங்க அம்மா கூடவே நின்று அவங்க அம்மா சொல்றதுதான் கேட்டாரு. ஐயோட ஆசீர்வாதம் சொன்னாங்க, வாங்கினாரு, பிரேஸ்லெட் போட்டு விட்டுனாங்க, போட்டு விட்டாரு. அவங்க அம்மாவை மேல ஒரு வச்சிருந்த மதிப்பு தான் அவருடைய வளர்ச்சி காரணம். எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும் சரி, தன்னுடைய தாயை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா நன்மையும் ஏற்படும். தாயை மதிக்காம எது நடந்தாலும் சரி, பின்னால் அதனுடைய விளைவு வந்து அவங்களுக்கு திருப்தியா இருக்காரு. அதுல கரெக்டா இருக்காரு. ஆமா, கடுகளவு கொண்டு அந்த தாய் சொல்லுக்கு ஒரு தட்டுல. அதுக்கப்புறம் எப்ப பேசினாங்க அவங்க? அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டர் வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அவங்க கிட்ட ஜாஸ்தி தொடர்புல இல்லை. ஒரு வீட்டுக்கு மட்டும் ஒரு தடவை கூப்பிட்டாங்க, போயிட்டு வந்து அந்த படம் காபி கொடுத்தாங்க. அந்த சாமியார் மடம் இருக்குது இல்லையா, அதுல வந்து எல்லாத்தையும் பாக்குறேன். அவர் வீட்டு டோர் நம்பர், அவர் பிறந்த தேதி, மாசம், வருஷம், அவரு கைரேகை, அவருக்கு அம்மாவோடது, அவங்க சிஸ்டருது, எல்லாத்தையும் ஒப்பிட்டு தான் நான் பேர் வச்சேனே தவிர தனியாக ஒரு எல்லாத்துலேருந்து ஒரு எழுத்து எடுத்தேன். அவங்க மொத்த குடும்பத்திலிருந்து ஒரு எழுத்தை எடுத்து போட்டு அதில் மேட்ச் பண்ணி தான் பேர் வச்சேன். தெய்வத்தின் பேரை மேட்ச் பண்ணி. ஆமாம், தெய்வத்தின் பேர், அந்த தெய்வத்து பேரை கொண்டாந்தா தான் வேலை செய்யும். நீங்கள் அது வந்து இப்போ ஒரு இந்து வந்து முஸ்லீம் பேர் வச்சுக்குவாங்க, ஒரு முஸ்லீம் வந்து இந்து பேர் வச்சுக்குவாங்க. அவங்களுக்கு எந்த பேர் யோகமோ அதுதான். அதனால அந்த பேர்லேருந்து அவர் ஒரு பேர் வச்சு 30 வருஷம் தோல்வியே இல்லாம ஒரு மனிதன் கலந்துட்டாரோ இதுக்கு மேல என்ன வேணுங்க? நிச்சயமா உலகத்திலேயே 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷம் வீழ்ந்தவனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ரவுண்டு சரி 12 வீட்டுக்கு 30 வருஷம் தான். அதனால அந்த நன்றி உணர்வு அவங்க கிட்ட, அந்த பாசம், அதை இப்ப நினைச்சா கூட எனக்கு அவங்களை நினைச்சா கண்ணில் தண்ணி வரும். அந்த அளவுக்கு ஒரு அம்மாவும் அந்த பையனுக்காக. அதனால ஒரு பையனுக்காக கவலைப்படக்கூடியது தாய் தான். எது வேணாலும் மாறலாம், தாயோட பாசம் மாறாது. அந்த அம்மாவை மீறி அவர் நடக்கிறேன், அம்மாவுக்கு கட்டுப்பட்டு அம்மாவோட பார்த்தது. இன்னைக்கு அவரை எங்க இருந்தாலும் சரி நம்ம பேர் வச்சா அவர் நல்லா இருக்கிறாங்கிற ஒரு மனநிறைவு இருக்குது பாருங்க. அதுதான் ஜோதிடர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய வெகுமதி. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பேர் ஏற்படுச்சு. எனக்கு நல்ல நினைவு இருக்கு. நிறைய அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் எங்க போன்னு சொல்லுவாங்க, அவரு தான் பேர் வச்சா. அவரும் சொல்லியிருக்காரு. ஆமா, அவங்க அம்மாவும் பத்திரிக்கை பேட்டியில சொல்லியிருக்காங்க, அவரும் சொல்லியிருக்காரு. அவரும் சொல்லியிருக்காரு. கேட்பாங்கல்ல இந்த பேர் எப்படி வந்தது, உங்க மாதிரி பிரஸ்ல இருக்கிறவங்க கேட்காம இருக்க மாட்டீங்களே. ஸோ நம்ம உரையாடல் முடிக்கிற நேரம் வந்தாச்சு. வயநாட்டில் ஆரம்பித்து ஏஆர் ரஹ்மான் வரை பல விஷயங்களை நம்ம அலசினோம். எல்லாத்துக்கும் வந்து ஜோதிடம் அறிவியல் பூர்வமாகவும் நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நம்ம அப்புறம் சந்திப்போம். வாவ் தமிழா நேயர்கள் அனைவருக்கும் ஓம் உலகநாதனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பேட்டி எடுத்துருக்கிறீங்க, எப்படி ரஹ்மானுடைய வளர்ச்சி அது மாதிரி 100 மடங்கு வாவ் தமிழா வளரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி சார். ஈஸ்வரன்.